வாக்களிப்பு தொடர்பில் மக்களை விழிப்புணர்வூட்டும் துண்டு பிரசுரம் வெளியீடு. ரணிலின் வெற்றியை உறுதி செய்ய அலிகென திரளும் தமிழ் மக்கள், அமைச்சர் டக்ளஸ் பெருமிதம். வடக்கு மக்களிடம் வாக்கு கேட்கும் உரிமை ஜேவிபிக்கு கிடையாது, சஜித் தரப்பு சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி தேர்தல் பகிஷ்கரிப்பு ஒரு வகை டீல் அரசியல் என்கின்றார் சபாகு பதாஸ். வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைக்க நாம் தயாரில்லை, யாழில் நாமல் திட்டவட்டம். தேர்தல் முடிவுகளை அடுத்து ஏற்படவுள்ள மாற்றங்கள், 500 ரூபாவாக உயரப்போகும் டாலர். தேர்தலின் பின்னரே அடுத்த பேச்சுவார்த்தை, IMF திட்டவட்டம். தமிழ் மக்களை ஒன்றுபடுத்துவதற்கான அரிய வாய்ப்பு பொது வேட்பாளர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன். வாகனங்கள் மற்றும் வாகன உதிரிப்பாக இறக்குமதி தடை நீக்கம். தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களை பலவீனப்படுத்தும் செயற்பாடு, கிராமிய உழைப்பாளர் சங்க தலைவர் இன்பநாயகம் கருத்து. ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் வாக்களியுங்கள், அரிய நேத்திரன் கோரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் அடங்கும் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மக்களுக்கு வாக்களிப்பதன் முறையை தெளிவூட்டும் துண்டு பிரசுரம் வெளியிட்டு வைக்கப்பட்டது. துண்டு பிரசுரம் வெளியிடும் நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு பொறுப்பான உதவி தேர்தல் ஆணையாளர் AC அமல்ராஜ் வெளியிட்டு வைக்க முதலாவது துண்டு பிரசுரத்தை கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் S முரளிதரன் பெற்றுக் கொண்டார். குறித்த துண்டு பிரசுரமானது மக்கள் சரியான முறையில் வாக்களிப்பது தொடர்பான தெளிவூட்டல் தகவல்களை உள்ளடக்கியிருக்கின்றது. குறித்த துண்டு பிரசுரமானது உத்தியோகத்தர்கள் மற்றும் கிராம சேவகர்கள் மூலம் கிராம மக்களுக்கு வழங்கி வாக்களிப்பு முறை தொடர்பாக தெளிவூட்டப்பட உள்ளது. துண்டு பிரசுரம் வெளியீட்டை தொடர்ந்து மாவட்ட ஊடகவியலாளர்களுக்கும் தெளிவூட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவு கூட்டங்களுக்கு மக்கள் அலையலையாக அணிதிரள்வதை பார்க்கும் போது அவரது வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். முழங்காவில் பிரதேசத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்வதற்கான மக்களுடனான கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், ரணில் விக்ரமசிங்கவின் ஆற்றல்களை நாட்டுக்கு பயன்படுத்தாமல் விடுவோமாயின் நாடு மக்களும் மீண்டும் படுகொலியில் வீழும் நிலை உருவாக்கும். அதே நேரம் எமது மக்களுக்கு தற்போது ஜனாதிபதி தேர்தல் என்ற வாய்ப்பினூடாக நாட்டின் தலைவரை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் இன்றைய ஜனாதிபதியுடன் சேர்ந்து பயணிப்பதனூடாக நாடும் எங்களுடைய மக்களும் அதிக பயன்களை பெற முடியும் என நான் உறுதியாக கூறுகின்றேன். கடந்த காலங்களிலும் சரி தற்போதும் சரி நாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கைகளையோ எடுத்துக்கொண்ட பாதையையோ மாற்றியது கிடையாது. கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்துங்கள். அதனூடாக எமது மக்களுக்கான அனைத்தையும் படிப்படியாக வெற்றி கொள்ள முடியும் என்றே வலியுறுத்தி வருகின்றோம். கடந்த காலங்களில் எமது கருத்துக்கள் ஒரு சிலரது சுயநலன்களுக்காக திட்டமிட்டு சேறு பூசல்களுக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆனால் நாம் கூறிய பாதையும் வழிமுறையும் தான் சரியானது என்று இன்று அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதனால் தான் எமது வழி நோக்கி மக்கள் இன்று அலையறியாக அணிதிரள தொடங்கியுள்ளார்கள். எமது கொள்கையை ஏற்று எமது வாக்குறுதிகளை நம்பி இன்று மக்கள் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற செய்ய அணிதிரண்டுள்ளமையானது எமது கொள்கையும் வழிநடத்தலும் சரியானது என்பதைத்தான் காட்டுகின்றது. அந்த வகையில் கடந்த 2 வருடத்துக்குள் ஜனாதிபதி தன்னுடைய ஆற்றலால் தன்னுடைய செயற்பாட்டால் நாட்டுக்கு நல்லதொரு சூழலை உருவாக்கி தந்திருக்கின்றார். அந்த சூழ்நிலை சீர்குலையாது தொடர அவருக்கு நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அத்துடன் அரசியலுக்காகவோ அல்லது வாக்குகளுக்காகவோ எதையும் நான் பேசுவதில்லை. மக்கள் நலன் சார்ந்த எனது அனைத்து செயற்பாடுகள் அமையும். அதன் அடிப்படையில் தமிழ் மக்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். அந்த வகையில் எதிர்வரும் 21ஆம் தேதி அன்று உங்கள் ஒவ்வொரு வாக்கினூடாக எரிவாயு சிலிண்டர் சின்னத்தை வலுப்படுத்தி அந்த சந்தர்ப்பத்தை ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுப்பதனூடாகவும் அவரோடு நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்து பயணிப்பதனூடாகவும் எமது மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வரலாம் என்று நினைக்கின்றேன் என அவர் தெரிவித்தார். இலங்கை இந்திய ஒப்பந்தம் மற்றும் மாகாண சபை முறைமைக்கு எதிராக அன்று போர்க்கொடி தூக்கிய ஜேவிபியினருக்கு வடக்குக்கு சென்று வாக்கு கேட்பதற்குரிய உரிமை கிடையாது.
ஆனால் எமக்கு அதற்குரிய உரிமை உள்ளது. ஏனெனில் அனைத்து இன மக்களையும் அரவணைத்துக் கொண்டு பயணிக்கும் கட்சிதான் எமது கட்சியாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்துள்ளார். 13வது திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்ட போது அதற்கு எதிராக மக்களை கொன்ற கட்சிதான் ஜேவிபி. மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டவர்களையும் ஜேவிபி கொன்றது. இந்திய மருந்துகளை கொண்டு வந்த அதிகாரிகளையும் இந்த கட்சி கொலை செய்தது. இந்திய பொருட்களை புறக்கணிக்குமாறு அழைப்பும் விடுத்தது. எனவே இந்த கட்சியினருக்கு வடக்கு சென்று வாக்கு கேட்கும் உரிமை கிடையாது. வடக்கு மக்கள் எதிர்பார்க்கும் அதிகார பகிர்வு மற்றும் அபிவிருத்திகளை செய்யக்கூடிய தலைவர் சஜித் பிரேமதாசதான் என்பதை அந்த பகுதி மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். வடக்கில் உள்ள தமிழ் தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனை அவர்கள் வெளிப்படையாகவே அறிவித்துள்ளனர். அதேபோல் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களும் சஜித்துக்கு பேராதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் உள்ளனர். குறித்த பகுதிகளுக்கு சென்ற போது சஜித்துக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதும் ஒரு வகை டீல் அரசியல் தான் என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்கள் அனைவரும் தமிழ் பொது வேட்பாளரின் சின்னமான சங்கு சின்னத்துக்கு நேரே புள்ளடியிட்டு தமிழ் மக்களின் ஒற்றுமை நிலைப்பாட்டையும் தென்னிலங்கையின் பிரதான சிங்கள வேட்பாளர்கள் 50% வாக்குகளை பெற்றுக் கொள்ள விடாது தடுப்பதற்கும் அனைவரையும் வாக்குச்சாவடிகளுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். தேர்தல் பகிஷ்கரிப்பு என்பது மிக முட்டாள்தனமான முடிவு. ஜனநாயக பலத்தை பேரம் பேசுவதற்கு ஒவ்வொரு தேர்தல்களையும் காலத்திற்கு ஏற்ற காலநிலைமைகளை அடிப்படையாக கொண்டு கையாள வேண்டும். அதுவே ராஜதந்திரம். இம்முறை தென்னிலங்கை தேர்தல் களம் கடந்த காலங்களை விட முற்றாக மாறுபட்டதாக முன்முனை போட்டி கொண்டதாக மாறியுள்ளது. இதனால் பிரதான போட்டியாளர் 50% வாக்குகளை பெற திணறடிக்கும் சூழலில் தேர்தல் புறக்கணிப்பு அவர்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். இதனை தடுக்க வடகிழக்கு மக்கள் வாக்களிப்பில் ஈடுபட வேண்டும். அத்துடன் சங்கு சின்னத்துக்கு மட்டும் வாக்களிக்க வேண்டும். இதுவே தமிழினத்துக்கான பேரபலத்தை உருவாக்கும். மாறாக பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டால் தமிழர்களுக்கு எதிரான சிங்கள தலைவர் அதிகார கதிரையில் அமர்வதற்கும் தமிழரின் ஜனநாயக பலம் பலவீனப்படுத்தப்படுவதற்கும் தமிழர்களாகிய நாமே வழிவிட்டதாக அமைந்துவிடும். எனவே பகிஷ்கரிப்பை தவிர்ப்போம், வாக்களிப்பில் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் அரசாங்கத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்படாது என பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் விஜயம் செய்த நாமல் ராஜபக்ஷ வீரசிங்கம் மண்டபத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டார். இது ஒரு பௌத்த நாடு. ஆனாலும் எமது அரசாங்கம் அனைத்து மதங்கள், மொழிகள் மற்றும் சமூகங்களை பாதுகாக்கும். குறுகிய கால நன்மைகள், சலுகைகள் அல்லது பதவிகளுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒருபோதும் செய்யப்படாது. மேலும் மாகாணங்களுக்கு போலீஸ் காணி அதிகாரங்கள் வழங்கப்படாது. எதிர்காலத்தில் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்றும் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் அல்லது அனுரகுமார் வெற்றி பெற்றால் நாம் மிகப்பெரிய நெருக்கடி நிலையை நோக்கி செல்ல வேண்டும். அப்போது $1 பெறுமதி சுமார் 500 ரூபாய் வரையில் செல்லும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அங்கு எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தி அல்லது தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றால் அடுத்த சில மாதங்களில் நாம் என்ன எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? மீண்டும் எரிபொருள் வரிசைகள், எரிவாயு வரிசைகள் இருக்குமா? IMF மீண்டும் எங்களுக்கு உதவுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு தொடர்ந்தும் பதிலளித்த ஜனாதிபதி, அவர்கள் வெல்ல போவதில்லை, ஆனால் நாம் இணக்கப்பாடுகளின் அடிப்படையிலான நிலையான ஒப்பந்தத்திற்கு அமைக்கவே செயற்பட வேண்டியுள்ளது. அவ்வாறு முடியாத நினைத்தால் நாம் கடுமையான நெருக்கடியில் சிக்குவோம். $1 சுமார் 500 ரூபாய் வரையில் செலுத்த நேரிடும். மேலும் இவர்களின் முரண்பாடான கொள்கையினால் சர்வதேச நாணய நிதியம் திட்டத்தில் இருந்து விலகினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும். அதுவே அவர்களால் செய்ய முடிந்த சாதனை. கலாநிதி ஹர்ஷடி சில்வா ஏதாவது பொருளாதார கொள்கையை முன்வைத்தால்
சஜித் பிரேமதாசவும் சில இலவச திட்டங்களை அறிவிக்கின்றார். அவ்வாறு இருவேறு திட்டங்களின் கீழ் வரவு செலவை முகாமைத்துவம் செய்ய முடியாது என்று குறிப்பிட்டார். எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டம் இல்லை என பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பியானி குணத்திலக்க தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு எனவும், எனினும் இதுவரையில் அவ்வாறான ஆயத்தங்கள் எதுவும் செய்யப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதியிடம் காணப்படுவதாகவும், ஜனாதிபதி விரும்பினால் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் தேர்தல்களின் பின்னர் சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறு ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் மொத்தமாக 38 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 17.1 மில்லியன் மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுக் கொண்டுள்ளனர். சுமார் 1 மில்லியன் பேர் புதிதாக இம்முறை வாக்களிக்க உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அடுத்த மீளாய்வு நடாத்தப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அதன் பேச்சாளர் யூலி ஹோசப் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுபவரை இலங்கை மக்களை தீர்மானிக்க வேண்டும் என யூலி ஹோசப் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகும் எங்களின் பணிகள் குறித்த விவாதங்களை தொடருவோம். இலங்கை வரலாற்றில் ஏற்பட்டுள்ள மோசமான நெருக்கடியில் இருந்து வீழ்வதற்கான வாய்ப்பை வழங்குவதே இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் நோக்கம். அத்துடன் இலங்கை நிதி நெருக்கடியில் இருந்து விடுபடவில்லை எனவும், நிதி நெருக்கடியில் இருந்து நாட்டை மீள்வதற்கு ஆதரவு வழங்குவது தனது பொறுப்பாகும். இருப்பினும் நிதி முன்னேற்றத்தில் இன்னும் பலவீனம் இருப்பதனால் சீர்திருத்த வேகத்தை தக்க வைத்துக் கொள்வது அவசியமாகும். செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையிலான உடன்படிக்கைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்கப்படும். அண்மை காலத்தில் இலங்கை எதிர்கொண்டுள்ள மோசமான நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் இணக்கம் காணப்பட்ட வேலை திட்டத்தின் நோக்கங்களுக்கு எதிர்காலத்திலும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். வேலை திட்டத்தின் முன்னேற்றம் வலுவாக உள்ளது. முயற்சிகள் பலனை தருகின்றன. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு. பணவீக்கம் குறைகின்றது. கையிருப்பு மற்றும் சர்வதேச இருப்புகள் அதிகரித்து வருகின்றன. முதலாவது, எதிர்வரும் தேர்தல் உண்மையில் இலங்கை மக்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று. வரலாற்றில் மிக மோசமான நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு IMF திட்டத்தின் இலக்குகளை அடைவதே இலங்கையின் முன்னுரிமையாகும். நாடு முழுவதுமாக நெருக்கடியில் இருந்து இன்னும் விடுபடவில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தமிழ் மக்களை ஒன்றுபடுத்துவதற்காக கிடைத்திருக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பே தமிழ் பொது வேட்பாளர் என யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் சார்பிலே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு சங்கு சின்னத்திலே திரு அரியநேந்திரன் அவர்கள் தமிழ் மக்களுடைய பொது வேட்பாளராக போட்டியிட்டு கொண்டிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே ஏன் நாங்கள் திரு அரியநேந்திரன் அவர்களுடைய சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பலரும் கேள்விகள் கேட்கின்றார்கள். உண்மையிலே இந்த இடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். கடந்த பல ஆண்டுகளாக தமிழ் மக்கள் தென்னிலங்கையைச் சேர்ந்த பிரதான வேட்பாளர்களுக்கு மாறி மாறி வாக்களித்திருக்கிறார்கள். அதிலே மைத்ரிபால சிறிசேன 2015ஆம் ஆண்டு தமிழ் மக்களுடைய வாக்குகளாலே வெற்றியையும் பெற்றிருக்கின்றார். நல்லாட்சி என்று சொல்லி 5 ஆண்டுகள் அவரும் ஆட்சியிலே இருந்திருக்கின்றார். ஆனால் இந்த தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று பெருவாரியாக பெற்று ஆட்சி பீடம் ஏறியவர்களும் சரி, அல்லது பெருவாரியாக பெற்ற போதும் ஆட்சி பீடம் ஏற முடியாமல் எதிர்க்கட்சியிலே இருந்தவர்களாகவும் இருக்கட்டும், தமிழ் மக்களுக்கு இன்னல்கள் நிகழ்கின்ற பொழுது அவர்களுக்காக எந்த ஒரு குரலையும் பாராளுமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி கொடுக்கவில்லை. அல்லது தமிழ் மக்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாகிய இடங்களுக்கு வந்து அவர்களோடு நின்று போராட்டங்களிலே ஈடுபட்டவர்களும் அல்ல. குறிப்பாக
குருந்தூர் மலையிலே தமிழ் மக்கள் தங்களுடைய அடையாளங்களுக்காக போராடி கொண்டிருந்த பொழுது, வெடுக்குநாரி மலையிலே தங்களுடைய அடையாளங்களுக்காக போராடி கொண்டிருந்த பொழுது, மயிலந்தமடுவிலே தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பசுமாடுகளுக்காக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்த பொழுது, அல்லது 1000 நாட்களையும் தாண்டி காணாமலாக்கப்பட்டவர்கள் போராடி கொண்டிருந்த பொழுது, இந்த எவருமே தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாகியவரும் சரி அல்லது எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவரும் சரி எவருமே தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கவில்லை. அல்லது தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கூட இவர்கள் எவருமே எந்த ஒரு துரும்பையும் அசைத்து விடவில்லை. ஆகவே ஏன் நாங்கள் இந்த பிரதான வேட்பாளர்களுக்கு நாங்கள் மாறி மாறி வாக்களித்து கொண்டே இருக்க வேண்டும்? அவர்கள் எங்களுடைய வாக்குகளை எங்களை தந்திரோபாயமாக ஏமாற்றி பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு தமிழ் மக்களை பற்றி கதைக்கவே தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஏன் ஏமாற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகின்றது. அந்த வகையில் தான் நாங்கள் எங்களுக்கு எது தேவை என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் சர்வதேசத்துக்கும் சரி தென்னிலங்கைக்கும் சரி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இந்த தடவை நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை 7 கட்சிகளும் 80க்கும் மேற்பட்ட பொது அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை சங்கு சின்னத்திலே போட்டியிட வைத்திருக்கின்றோம். எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நாங்கள் பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருக்கோம். எங்களுக்கு எது தேவை என்கின்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். தமிழ் மக்களுக்கு இந்த ஆட்சி மாற்றத்தினாலே எந்த ஒரு பொருளாதார சுபீட்சமும் கிடைத்துவிடப் போவதில்லை. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆணித்தரமாக எங்களுக்குள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. காரணம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ஆட்சி மாற்றத்தால் ஏதேனும் பொருளாதார நன்மைகள் கிடைக்குமாக இருந்தால் அது வெறுமனே தென்னிலங்கைக்கான பொருளாதார மாற்றமாக அமையுமே தவிர தமிழ் மக்களுக்கான பொருளாதார சுபீட்சத்தை கொண்டு வரப்போவதில்லை. கடந்த பல ஆண்டுகளாக யுத்தம் முடிவடைந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் வடக்கு கிழக்கினுடைய அபிவிருத்திக்காக இந்த இலங்கையிலே மிகவும் யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட பிரதேசம் வடக்கு கிழக்கு. இந்த வடக்கு கிழக்கினுடைய அபிவிருத்திக்காக இவர்கள் என்னத்தை செய்தார்கள் என்கின்ற கேள்வி எங்கள் ஒவ்வொருவருக்கும் எழ வேண்டும். சரி, அவர்கள் இனவாத அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கு தீர்வு தான் தரவில்லை என்று சொன்னால் பொருளாதார முன்னேற்றம் என தந்தார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஆக குறைந்தது அவர்களோடு தமிழினத்தை காட்டி கொடுத்தவர்கள் அல்லது தமிழினத்துக்கு எதிராக செயற்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற பலர் அவர்களோடு அமைச்சு பதவியில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அமைச்சர்களுக்கு வெறுமனே ஒரு ஏமாற்றுகின்ற பேய்காட்டுகின்ற அமைச்சு பதவிகளை வழங்கினார்களே தவிர வடக்கு கிழக்கை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு காத்திரமான அதிகாரம் மிக்க அமைச்சு பதவிகளை கூட வழங்குவதற்கு இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் ஒருபோதும் தயாராக இருக்கவில்லை. வடக்கிலே பலாலி விமான நிலையம் இருக்கிறது. அதிலிருந்து பலாலியிலிருந்து சென்னைக்கு போவதற்கு கூட விமானங்களை அனுமதிப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை. உலக நாடுகளோடு பலாலி விமான நிலையத்தை தொடர்புபடுத்தி ஒரு சர்வதேச விமான நிலையமாக ஆக்குவதற்கு கூட இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை, விரும்பவில்லை. காரணம், எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் செல்வந்தர்கள் இலகுவாக வடக்கு கிழக்குக்கு வந்து தங்களுடைய பொருளாதார முதலீடுகளை இங்கே செய்து விடுவார்கள். அதனூடாக வடக்கு கிழக்கு பொருளாதாரத்திலே பலமடைந்து விடும் என்கின்ற ஒரு பயம் இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. இந்த பிராந்தியத்தை அபிவிருத்தி செய்யக்கூடாது என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த பலாலியிலிருந்து இந்தியாவுக்கான விமான சேவையை கூட ஒரு சிறப்பான முறையில் செய்வதற்கு இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை. அதே போன்று காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் இவர்கள் தயாராக இல்லை. உண்மையிலேயே இந்த காங்கேசன்துறை துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படுமாக இருந்தால், இந்த கடல் பகுதி அபிவிருத்தி செய்யப்படுமாக இருந்தால், இலங்கையை சுற்றி செல்லுகின்ற கப்பல்கள் எல்லாம் காங்கேசன்துறைக்கும் இந்தியாவுக்கும் இடையாலே சென்றுவிடும். அது அவர்களுக்கு பாரிய கப்பல் கம்பெனிகளுக்கு பாரிய இலாபத்தை எரிபொருள் ரீதியாக கொண்டு வரும் என்றால் கூட இவர்கள் தயாராக இல்லை. என்றால் காங்கேசன்துறை துறைமுகம் அபிவிருத்தி அடைந்துவிடும், திருகோணமலை துறைமுகம் அபிவிருத்தி அடைந்துவிடும் என்ற நோக்கத்தோடு, அதாவது வடக்கு கிழக்கிலே பொருளாதாரம் உயர்வடையக்கூடாது என்கின்ற காழ்ப்புணர்ச்சியில் தான் இவர்கள் இந்த விடயங்களை செய்கிறார். ஏன் ஆக குறைந்தது நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு பொருளாதார ஊக்குவிப்பு வலயத்தை இங்கு செய்கிறார்களா? பொருளாதார மையங்களை உருவாக்குகிறார்களா? அதுக்கு கூட தயாரில்லை. ஏன் ஒரு கிரிக்கெட் மைதானத்தை கூட இவர்கள் இங்கே அமைப்பதற்கு தயாராக இல்லை. யுத்தம் முடிந்து 15 வருடங்களாகிவிட்டது. தென்னிலங்கையிலே எத்தனையோ கிரிக்கெட் மைதானங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் வடக்கிலே அல்லது கிழக்கிலே ஒரு சர்வதேச மைதானத்தை கூட உருவாக்குவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. காரணம், அந்த கிரிக்கெட் மைதானத்தோடு
பொருளாதாரமும் உயர்வடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கு போட்டிகள் நடைபெறுகின்ற பொழுது ஏராளமான ரசிகர்கள் வெளிநாடுகளிலிருந்து இங்கு வருவார்கள். அது உள்ளூர்வாசிகளுக்கான பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக ஒரு களமாக அமையும். இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் நிரம்பி வழியும், அவர்கள் அதிலிருந்து பொருளாதாரத்தை ஈட்டிக்கொள்வார்கள். ஆனால் அதை கூட அனுமதிப்பதற்கு இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உண்மையான ஒரு உண்மையான ஒரு பொருளாதார மாற்றத்தை அவர்கள் இங்கு கொண்டு வருவதற்கு தயாராக இல்லை. என்னை பொறுத்தவரையிலே உண்மையான பொருளாதார சுபீட்சம் வடக்கு கிழக்குக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் உண்மையிலே எங்களுடைய கைகளிலே எமக்கான அதிகாரம் இருக்க வேண்டும். வடக்கு கிழக்கு மையப்படுத்திய நிர்வாக அலகிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை நேரடியாக கொண்டு வருகின்ற அதிகாரம் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு இல்லை. எங்களிடம் அந்த அதிகாரம் எப்பொழுது எங்களுடைய கைகளிலே எங்களுடைய வடக்கு கிழக்குக்கு அதிகாரம் கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் உண்மையான பொருளாதார அபிவிருத்தியை கூட நாங்கள் அடைய முடியுமே தவிர வெறுமனே நாங்கள் இந்த தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை மாற்றி 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 எந்த பிரயோசனமும் அபிவிருத்தி ரீதியாக கூட எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. ஆகவே நாங்கள் இந்த தடவை எங்களுக்கு எது வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும். நாங்கள் மாறி மாறி தென்னிலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் அல்லது வேட்பாளர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லுகின்ற விடயங்களில் எதற்கு போடலாம் என்று நாங்கள் யோசித்து போடுகிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய விடயங்களை எங்களுக்கு ஏற்புடையனவாக இல்லை. அவர்கள் தீர்வு திட்டம் தொடர்பிலே 13க்கும் குறைவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார அபிவிருத்தி தொடர்பிலே வடக்கு கிழக்கினுடைய பொருளாதார அபிவிருத்தி தொடர்பிலே எதையும் பேச தயாராக இல்லை. இந்த நிலையில் நாங்கள் எங்களுக்கு விரும்பிய எதையுமே சொல்லாத தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்குகளை அளித்து கொண்டிருக்காமல் இந்த தடவை நாங்கள் விரும்புகின்ற விடயம் எது, தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் எது என்பதை நாங்கள் தென்னிலங்கைக்கும் சரி உலகத்திற்கும் சரி காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை நாங்கள் இந்த தேர்தலிலே எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்ற அரியநேந்திரன் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு வாக்களிக்க வேண்டியதன் ஊடாக நாங்கள் ஒரு காத்திரமான செய்தியை தமிழ் மக்கள் அனைவரும் இந்த தேர்தலிலே ஒன்று கூடி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. இரண்டாவது விடயம், 2015க்கு பிறகு 2009க்கு பிறகு 2009 தமிழ் மக்கள் ஒரு அணியிலே நாங்கள் எல்லோரும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் ஒன்று திரண்டிருந்தார்கள். ஆனால் 2009க்கு பிறகு படிப்படியாக தமிழினம் அரசியல் ரீதியாகவும் சரி கட்டுப்பாடு ரீதியாகவும் சரி பல கூறுகளாக நாங்கள் உடைந்திருக்கிறோம். ஏன் அரசியல் தலைமைகளை மட்டுமல்ல, எங்களுடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய விளையாட்டுக் கழகங்களுக்குள் பிளவு, ஆலயங்களுக்குள் பிளவு, பாடசாலை மாணவர் ஒன்றியங்களுக்குள் பிளவு என எல்லா இடமுமே எங்களுடைய இனம் இன்று பிளவடைந்திருக்கிறது. அது வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் அமைப்புகள் எல்லாமே பிளவடைந்து நிற்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய தமிழினத்தை ஒன்றுபடுத்துவதற்காக கிடைத்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பாகவும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் அமைகிறது என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே ஆணித்தரமாக கூறுகின்றேன். ஏனென்றால் 7 அரசியல் கட்சிகள் முழுமையாக இந்த சங்கு சின்னத்துக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்றன. அதைவிட தமிழரசு கட்சியினுடைய ஒரு பகுதி சங்கு சின்னத்துக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறது. அதைவிட 80க்கும் மேற்பட்ட தமிழ் சிவில் சமூக அமைப்புகள், வணிகர் சங்கங்கள், மீனவர் சங்கங்கள், விவசாய சங்கங்கள் என பல விளையாட்டுக் கழகங்கள் என பல சங்கங்கள் ஒன்றாக அணிதிரண்டு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கின்றன. அவர்களுக்கான ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றன. அதேபோன்று உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் மாறி மாறி தங்களுடைய பேராதரவை இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற சிந்தனைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதன் ஊடாக மீண்டும் தமிழினம் ஒன்றுபடுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டுமாக இருந்தால், இந்த ஒற்றுமையை மேலும் ஊக்குவிக்க வேண்டுமாக இருந்தால், அல்லது எங்களுடைய தமிழ் தலைமைகளுக்கு, தமிழ் கட்சிகளுக்கு, தமிழ் மக்கள் நீங்கள் ஒன்றாக இருந்தால்தான் நாங்கள் உங்களுக்கு ஆதரவளிப்போம் என்கின்ற கருத்தை, ஆதரவை சொல்ல வேண்டுமாக இருந்தால், விரைப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்கள் அனைவரும் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற எங்களுடைய முயற்சியின் பின்னாலே அணிதிரண்டு எங்களுடைய நிலைப்பாட்டை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதுடன் 442 வாக்களிப்பு நிலையங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியுமான திருமதி ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று வரையில் 46 தேர்தல் சட்ட விதிமுறை மீறல்கள் மட்டுமே மீறலாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரையில் எந்த தேர்தல் வன்முறைகளும் பதிவு செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த மாவட்ட அரசாங்க அதிபர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள 9வது ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஆயத்தங்களும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காக 442 வாக்களிப்பு நிலையங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளன. அவை 81 வலயங்களாக செயற்படுத்தப்படுகின்றன. வாக்களிப்பு நிலையங்களின் தூரங்கள் மக்கள் தொகைகளை கொண்டு இந்த வலயங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதற்கு பொறுப்பாக வலய உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்களிப்பு நடவடிக்கைகள் 21ஆம் தேதி காலை 7 மணி தொடக்கம் நடைபெறும். இதற்காக அலுவலர்களுக்கான பயிற்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தினை பொறுத்தவரையில் இன்றைய தினம் வரையில் 46 தேர்தல் சட்ட விதிமுறை மீறல்கள் மட்டுமே மீறலாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் எவ்வித தேர்தல் வன்முறைகளும் பதிவு செய்யப்படவில்லை. தேர்தல் சட்ட விதிமுறை மீறல்கள் என்னும் இடமாற்றம், பதவி உயர்வு போன்ற முறைப்பாடுகள், சுவரொட்டிகள் ஒட்டிய முறைப்பாடுகளை அதிக அளவில் கிடைக்கப் பெற்றுள்ளன. சில இடங்களில் போலீஸ் நிலையங்களுக்கு முன்பாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களும் இணைந்து சுவரொட்டிகளை அகற்றி வருகின்றனர். கட்சி அலுவலகத்தில் மட்டும் அதுவும் குறிப்பிட்ட அளவிலேயே சுவரொட்டிகளை ஒட்ட முடியும். சில இடங்களில் போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ்களில் கூட சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அது தொடர்பான விவரங்கள் கிடைத்ததும் போலீஸ் உத்தியோகத்தர்களை கொண்டு அவை அகற்றப்பட்டுள்ளன. வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்வதற்கான தற்காலிக தடையை நீக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அதன்படி சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார மீழ்ச்சி செயல்முறைக்கு அமையவும் நிதி அமைச்சின் பரிந்துரைகளுடனும் இத்தடை நீக்கம் 2024 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் பல்வேறு கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் நாவலர் கலாச்சார மண்டபத்தை வாக்குச்சாவடியாக பயன்படுத்துவதை தவிர்க்க கோரி இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதமானது நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழு தவிசாளர் RMAL ரத்நாயகவிற்கு சர்வதேச இந்து மத பீட செயலாளர் கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மாவினால் உத்தியோகபூர்வமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடிதத்தில் ஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமான் என்ற உன்னத புருஷரை சைவ தமிழுலகம் என்றும் நினைவில் கொள்ளும் வகையிலும் அவர் தம் கொள்கைகளை பேணும் நினைவாலயமாக ஆறுமுக நாவலர் கலாச்சார மண்டபம் உருவாக்கப்பட்டது. பொது செயற்பாடுகளுக்கும் பொது சேவைகளுக்கும் இந்த மண்டபம் கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்த போதிலும் அதன் புனித தன்மையை பேண வேண்டும் என்ற விடயம் கவனத்தில் கொள்ளப்படவில்லை. நாவலர் கலாச்சார மண்டபம் உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் அங்கு புனிதம் பேண வேண்டிய கட்டாயம், ஆன்மீக ஸ்தலமாக அம்மண்டபம் போற்றப்பட வேண்டிய தன்மை மற்றும் ஆசாரங்கள் பேணப்பட வேண்டியதன் அவசியம் முதலான இன்னொரு காரணங்களால் கடந்த காலத்து நிர்வாகங்களோடு முரண்பட்டு இன்று வழக்கில் இந்த கலாச்சார மண்டபம் உள்ளது. தற்போது இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் அதிக கவனம் எடுத்து இந்த மண்டபத்தின் செயற்பாடுகளை முன்னெடுத்து வரும் நிலையில் தேர்தல் முதலான பொது விடயங்களில் கடமைக்கு அமர்த்தப்படுகின்றவர்களுக்கு இத்தகைய நடைமுறைகளை பின்பற்றுவதில் நிச்சயம் அசௌகரியம் ஏற்படும். அது இக்கலாச்சார மண்டபத்தின் புனிதத்தையும் சட்டத்திட்ட நடைமுறைகளையும் விமர்சனத்திற்குள்ளாக்கும். எனவே தயவு செய்து இத்தகைய நிலைமையினை கருத்தில் கொண்டு இந்த மண்டபத்தை வாக்குச்சாவடியாக பயன்படுத்தும் செயற்பாட்டை தவிர்த்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் என்றவாறு குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இக்கடித பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம், தேர்தல்கள் செயலகம், மாவட்ட செயலாளர், யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதேச செயலாளர், யாழ்ப்பாணம் உதவி தேர்தல்கள் ஆணையாளர், யாழ்ப்பாணம் மாவட்டம் ஆகியோருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்துக்கு மாத்திரமே வாக்களியுங்கள், ஏனையவர்களுக்கு விருப்பு வாக்கு போட வேண்டாம் என தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரன் தெரிவித்துள்ளார்.
யாழில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். சயித் பிரேமதாசாவை ஆதரிக்கிறவராக இருக்கலாம், அல்லது அன்றகுமார திசாநாயக்காவை ஆதரிக்கிறவராக இருக்கலாம், அல்லது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பவர்களாக இருக்கலாம். அவர்கள் சில விடயங்களிலே சில இடங்களிலே கூறுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து விட்டு அவர்கள் இலக்கத்தை குறிப்பிட்டு வாக்களிக்கலாம் என்று கூறுகின்றார்கள். அது நாங்கள் கூறவில்லை. உத்தியோகபூர்வமாக இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அவ்வாறான நிலைப்பாட்டிலே இல்லை. அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களுக்கு நாங்கள் செவிசாய்க்கவும் தயாராக இல்லை. எனவே எல்லோரும் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். இருக்கின்ற இந்த 18 நாட்களுக்குள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. இந்த தேர்தல் என்பது தனிநபரை இலக்கு வைத்து போட்டியிடுகின்றது. தென்பகுதி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். தாங்களே முதன்மைப்படுத்தி தாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் நான் அவ்வாறல்ல. நான் என்னை முதன்மைப்படுத்தி எக்காரணம் கொண்டும் தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை. இனத்தை முதன்மைப்படுத்தித்தான் இந்த பிரச்சாரம் செய்கின்றோம். எனது வெற்றி என்பது இனத்தின் வெற்றியை தவிர எனது வெற்றி அல்ல. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்திருக்கின்றார்கள். மக்களை குழப்புகின்றவர்கள் தான் பல்வேறுபட்ட வதந்திகளை கூறுகின்றார்கள். பல்வேறுபட்ட வேட்பாளர்களுக்கு பின்னணியில் நாங்கள் இருக்கின்றோம் அல்லது பொது கட்டமைப்பு இருக்கின்ற விடயங்களை எல்லாம் கூறி குழப்புகின்றார்கள். எவரும் குழப்ப வேண்டிய அவசியமில்லை. மூன்றாவது விடயமாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த 5 நாட்களுக்கு பிறகு தேர்தல் இடம்பெறுகின்ற 21ஆம் தேதி தேர்தல் இடம்பெறும். அதற்கு முன்பு ஒரு அனாமதய துண்டு பிரசுரங்கள் எனது பேரில் கூட போடலாம், அல்லது எனது பேரில் சமூக வலைத்தளங்களிலே பலர் பிரச்சாரம் செய்யலாம். அது என்னவென்றால், அரியநேத்திரன் பாக்கிய செல்வம் அல்லது பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் அவர்கள் இந்த தேர்தலிலே ஒருவரின் பேரை ஒரு பேரினவாத வேட்பாளரை குறிப்பிட்டு அவரை ஆதரிப்பதாக கூறியிருக்கின்றார், அல்லது அதில் இருந்து அவர் விலகிவிட்டார், அல்லது அவர் இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் என்ற வதந்திகள் வரும், பொய்கள் வரும். அதை எந்த மக்களும் நம்ப வேண்டிய அவசியமில்லை. அவ்வாறான கருத்துக்களை நான் தொடர்ச்சியாக கூறியிருக்கின்றேன். உத்தியோகபூர்வமாக எனது முகத்தை காட்டி ஊடகங்களில் அவ்வாறான கருத்துக்களுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்கலாம். ஆகவே இந்த துண்டு பிரசுரங்களில் வரும் கருத்துக்கள் யாரும் எனது பெயரை போட்டு இப்பொழுது AI தொழில்நுட்பம் மூலமாக எனது படத்தை போட்டு நானே கதைப்பது போன்று கூட வரலாம். அவ்வாறான தொழில்நுட்பம் இப்பொழுது மாறி இருக்கின்றது. ஆகவே இதில் ஊடகவியலாளரும் இதில் மிகவும் அவதானம் அறிக்க வேண்டும், பொதுமக்களும் அவதானம் அறிக்க வேண்டும். எக்காரணம் கொண்டு நான் ஒரு பணியை எடுத்ததாக இருந்தால் அதை முடியும் வரை அந்த இலக்கு வரையும் நாங்கள் அந்த பயணத்தில் இருக்கின்றோம். ஆகவே எவரும் குழம்ப வேண்டிய அவசியமில்லை. இன்னும் இருக்கின்ற அந்த 5 நாட்களில் பிரச்சாரங்களை செய்யுங்கள். நிச்சயமாக எல்லோரும் வாக்களியுங்கள். 22ஆம் தேதி நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகளை விட மிகவும் அதிகப்படியான வாக்குகள் மூலம் சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்தியா நாட்டுக்கும் எமது எதிராக இருக்கின்ற எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றவர்களுக்கும் நாங்கள் ஒரு பதிலை கொடுப்போம். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.